NCERT grade 12 chapter 8 D and F block elements la book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 2.85. Give examples and suggest reason for the following features of a transition metal chemistry. First பாருங்க, the lowest oxides of transition metal is basic and the highest oxides are amphoteric or acidic அப்படின்றாங்க. அதாவது ஆக்சைட்ஸில் மெட்டலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து லோயராக இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு எம் இப்போ 2+ இல்லை 3+ இருக்கணும். அண்ட் ஹையர் ஆக்சைட்ஸ்னால் எம் எப்போ இருக்கணும் 6+, +5, +7 இந்த மாதிரி ஹையர் ஆக்சிடேஷன்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ லோயர் ஆக்சைட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நமக்கு பேசிக்காக இருக்குது. அண்ட் ஹையர்லாம் எப்படி இருக்குது, அசிடிக்காக இருக்குது அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, இப்போ லோயர் அப்படின்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் அதில் அப்படியே தான் இருக்கும் டியில் இல்லையா. ஹையர் போக போக டியோட எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டே போகும். அப்போ லோயர் ஆக்சைட்ஸில் டி எலக்ட்ரான்ஸ் அவைலபிள். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த டி எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும், அது டொனேட் பண்ணி பேஸை ஆக்ட் பண்ணும். டொனேட் அண்ட் ஆக்ட் அஸ் அ பேஸ். இதே ஹையர் ஆக்சைட் ஸ்டேட் போனீங்க அப்படின்னா நோ டி எலக்ட்ரான்ஸ், மேக்ஸிமம் டி எலக்ட்ரான் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு எம்டி ஆர்பிட்டால்ஸாக இருக்கும். அதாவது டொனேட் பண்ணுறது எலக்ட்ரான் இருக்காது, ஆனால் இதே எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல இது எலக்ட்ரான் அக்செப்டாராக ஆக்ட் ஆகும். அக்செப்ட் எலக்ட்ரான் அண்ட் ஆக்ட் அஸ் ஆசிட். ஸோ அதனால தான் ஹையரில் இருக்கிறதெல்லாம் அசிடிக் ஆக்சைடாக இருக்குது. ரைட், இப்போ அந்த டெஃபினேஷன் நம்ம படிக்கலாம். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். The lowest oxidation state of transition metal are basic because some of their valence electrons are not participating in bonding. Thus, they have free electrons which they can donate and act as a base. அடுத்து பாருங்க, in the higher oxides of transition metals, valence electron of their participate in bonding, so they are unavailable, but they can accept electron and behave as an acid. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ MnO2 பார்த்தீங்கன்னா 2+ பிஹேவ்ஸ் அஸ் அ பேஸ். இதே Mn2O7 எடுத்திங்கன்னா அதில் Mn எப்போ இருக்குன்னா +7 இருக்கும், விச் பிஹேவ்ஸ் அஸ் அன் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ அந்த ரெண்டுக்கும் நமக்கு எக்ஸாம்பிளோட இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் சேம் கொஸ்டின், அதில் செகண்ட் சப்டிவிஷன். டிரான்சிஷன் மெட்டல் எக்ஸிபிட் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ஆக்சைட்ஸ் அண்ட் ஃப்ளூரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஆக்சைட்ஸ் அண்ட் ஃப்ளூரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆக்சிஜன் அண்டு ஃப்ளூரின் ரெண்டுமே என்னது இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா இது ஈஸியாக என்ன ஆயிரும், நமக்கு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகும் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போகிறதுக்கு. அப்போ பக்கத்தில் இருக்க என்ன பண்ணும், ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணும். அப்போ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன பண்ணும், நமக்கு ஈஸியாக இது என்ன பண்ணும், மெட்டல்ஸை ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கொண்டு போயிடும். மெட்டல்ஸ் வில் கோ ஃபார் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ரைட்டா, அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாகவே நமக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க மாதிரியான காம்பவுண்ட் மட்டும்தான் ஆக்சிஜன்லையும் ஃப்ளூரின்லையும் ஃபார்ம் ஆகுது. ரைட், இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் தியரிட்டிக்கலாம். ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் ஆர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹையர் எலக்ட்ரானெகட்டிவிட்டி. ஸோ தே ஹெல்ப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் டு எக்ஸிபிட் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, OSF6 ஆஸ்மியம் ஃப்ளூரைடு, இதில் ஆஸ்மியம் F6+6 இருக்குது. அண்ட் V2O5 வெனடியம் பென்டாக்சைடு, வெனடியம் இருக்குது +5 இருக்குது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன். த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் எக்ஸிபிட்டட் இன் ஆக்சோ ஆனியான்ஸ் ஆஃப் அ மெட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படி இருக்குது, ஆக்சோ ஆனியான்ஸில் மட்டும் நமக்கு ஏன் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் வருதுன்னா, முன்னாடி சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ ஆக்சிஜன் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ரைட்டா, ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது, ஆக்சோ ஆனியான்ஸில் நமக்கு என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு அதிகமாக இருக்குது. ரைட், ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை எலக்ட்ரானெகட்டிவிட்டி அண்ட் தஸ் ஆக்சோ ஆனியான் ஆஃப் மெட்டல்ஸ் ஷோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரைட்டா, ஸோ எக்ஸாம்பிள் இங்கே KMnO4 போட்டிருக்காங்க, இங்கே ஆக்சுவலாக +4 இருக்குது, தப்பு. ரைட்டா, அண்ட் இங்கே என்ன வரணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம், இங்கே +4 வராது. ஸோ KMnO4 நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த Mn பார்த்தீங்கன்னா +7 இருக்கும், விச் இஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அ மெட்டல். ரைட், thank you.